ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஸ்பைசி நியூஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆக்டர்ஸோட கம்பைலேஷன் வீடியோ. இது பார்ட் 3. பார்ட் 1, பார்ட் 2 வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க நம்ம சேனலில் கிளிக் பண்ணி போய் அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தானே, சும்மா பண்ணி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இந்த வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்கு போட்டுட்ருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் நம்ம பார்க்க போகிற ஆக்டர்ஸ் அஞ்சு. இவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக தான் கல்யாணம் ஆச்சு. இவங்க இப்போ ரீசெண்டாக பெரிய ஊழலில் சம்மந்தப்பட்ட சிலர் நடத்திய ப்ரைவேட் பார்ட்டியில் கிட்டு 35 லட்ச ரூபாய்க்கான பரிசு பொருட்களை வாங்கிக்கிட்டு அந்த பார்ட்டியில் பல பெரிய ஆட்களுடன் தன்னோட படுக்கை அறையை பகிர்ந்துருக்காங்க. அப்படியே பலரும் அந்த பார்ட்டியில் அஞ்சுவை கசக்கி பிழிஞ்சு எடுத்திருக்காங்க. பாருங்க என்ன அழகாக இருக்காங்கன்ட்டு. அந்த முன்னழகில் அந்த மாங்கனியில் ஒரு மச்சம் வேறு க்யூட்டாக இருக்கு அவங்களுக்கு. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ ஒரு பொல்லான வீடியோ இல்லைங்க. இது ஒரு சீரியல் தான். அந்த சீரியலில் வர ஒரு காட்சி. இந்த ஹீரோயின் ஸ்வேதா, வயசு 21 தான். அந்த சீரியலில் ஒரு காட்சியில் ஹீரோயினுக்கும் ஹீரோவுக்கும் ஒரு எண்ணெய் தேய்ச்சி விடுற மாதிரியான ஒரு சீன் எடுத்திருக்காங்க. அந்த சீனில் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ஹீரோ அந்த ஹீரோயினை எப்படிலாம் கசக்கிறாருன்னு, எப்படிலாம் தடவுறாருன்னு. என்ன தான் தடவை சொன்னாங்க, அவர் என்னென்னவோ தடவிட்டுருக்காரு. இவங்களும் சும்மா இல்லைங்க. பாருங்கள், அந்த கருகருன்னு இருக்க அவரோட நெஞ்சில் என்னமோ தடவி காட்டுறாங்கன்ட்டு. அப்புறம் எவ்வளோ நெருக்கமாக 2 பேரும் அந்த சீனை உள்வாங்கி நடிச்சிருக்காங்கன்னு பாருங்களேன். இதெல்லாம் பார்க்கும்போது தாங்க சினிமா பரவாயில்ல, இந்த சீரியலில் இன்னும் மோசமாக இந்த மாதிரி சீன்லாம் எடுக்கிறாங்கன்னு தோணுது. அந்த டைரக்டர் எப்படி தான் இதை கன்வின்ஸ் பண்ணியிருப்பாரோ, அவங்களும் அழகாக ஒத்துக்கிட்டு அதுக்கு நடித்து கொடுக்குறாங்கன்னு பாருங்களேன். அந்த ஹீரோயினும் சும்மா தழுக்கு முழுக்குன்னு சூப்பராக இருக்காங்க. ஹீரோவும் கிடைச்சதா சான்ஸுன்னு வச்சு என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செஞ்சிடுறாரு. ஹீரோயினும் வாங்க காசுக்கு என்ன அழகாக கம்பெனி கொடுத்து அந்த ஹீரோக்கு ஒத்துழைச்சி நடிச்சிருக்காங்கன்னு பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்குற இவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டின்னு நினச்சிட்ருக்காங்க. ஆனால் இவங்களை ஃபாலோ பண்ணலாங்க. ஏன்னு உங்களுக்கே தெரியும். என்ன அழகாக அவங்களோட ரசிகர்களுக்கு என்ன மாதிரி காட்சியெலாம் காட்டிகிட்ருக்காங்கன்னு தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்நேரம் அவங்களோட அளவு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நல்ல பெரிய அளவு தான். அது அவங்க என்றைக்கும் மறைச்சி காட்டினதே இல்லை போல இருக்குது. என்ன அழகாக காட்டுறாங்கன்னு பாருங்களேன். அடுத்ததான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்ட்ரஸ் பாவினி. இவங்களை பற்றி சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக தான் லவ் மேரேஜ் பண்ணாங்க. அதுவும் செகண்ட் மேரேஜ். அப்புறம் ஏன்டா மேரேஜ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோலாம் ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்யாணம் ஆச்சுன்னா ஃபேன் ஃபாலோவிங்ஸ் கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா? அப்படி குறைஞ்சிடக்கூடாது, தன்னோட ஃபேன்ஸை தக்க வச்சுக்கணுன்றதுக்காக தன்னோட முதுகை, அதுவும் பலன்னு பளிச்சுன்னு தெரியுற அந்த முதுகை என்ன அழகாக காட்டுறாங்க பாருங்களேன். அப்படியே பின்னாடி அந்த முதுகு தண்டு என்ன அழகாக தெரியுது பாருங்கள். அந்த இடுப்பும் நல்லா கொழுக்கு முழுக்குன்னு அழகாக காட்டுறாங்க. இதெல்லாம் தன்னோட ரசிகர்களை செத விடாமல் பிடிச்சி வச்சுக்கிறது ஒரு டெக்னிக். அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க இத்தனை வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, இது கூடமா தெரியாது. அதனால் அதை எப்படியெல்லாம் அவங்கள என்கேஜ்மெண்ட்டாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட் எடுத்து அதை ரிலீஸ் பண்ணி தன்னோட ஃபேன்ஸை என்கேஜராக வச்சுருக்காங்க. இதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஆக்டர்ஸ் சமிக்தா. இவங்க தமிழில் பிக் பாஸ் மூலிமா பயங்கர ஃபேமஸ். அது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு டிவோர்ஸ் ஆனவங்க. இவ்வளோ அழகான ஒருத்தி எப்படி டிவோர்ஸ் பண்ணாங்க எனக்கு தெரியல. இவங்களுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்குது. குழந்தை பிறந்தவங்களா இவங்க அப்படின்னு சொன்னால் யாராலையும் நம்பவே முடியாது. அப்படி ஒரு அழகான உடல் வாங்க அவங்களுக்கு, அந்த அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்ட்
இவங்க பண்ணுற ஒவ்வொரு ஃபோட்டோஷூட்லேயும் தன்னோட மாங்கனியோட சைடு வியூவை காட்டாமல் இருந்தது கிடையாது. தன்னோட தொப்புல கம்பல்சரியாக ரசிகர்களுக்கு காட்டி அதை பார்க்கறதுக்கு வர கூட்டம் அவங்களுக்கு இன்ஸ்டாகிராமுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, ஃபாலோவர்ஸும் ஏறிக்கிட்டே இருக்குது. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நம்ம ஹன்சிகாவோட ஃபேமஸான வீடியோ. அவங்களோட அந்த இறுக்கமான ஊழையில் அவங்களோட 2 மாங்கனியோட காம்பை பாருங்களேன், என்ன அழகாக தெரியுதுன்ட்டு. நல்லா பார்த்து ரசிங்க. அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இவங்க ஹரிப்பிரியா. இவங்களை பற்றி இன்ட்ரடக்ஷனே வேணாம், அவ்வளோ ஃபேமஸ் இவங்க. இவங்களோட அந்த சைட்லேருந்து அந்த வியூவை பாருங்களேன், நல்லா குலுங்குதில்லை, அப்படி நல்லா குலுங்க நடித்து காட்டுறாங்க. அந்த க்யூட்டான அந்த இடைய அழகையும் பாருங்கள், அவங்களோட அந்த எக்ஸ்ப்ரெஷனையும் பாருங்கள், செம்மையாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆக்ட்ரஸ் நேஹா. என்ன அழகாக டிரான்ஸ்பரண்ட் சாரியில் தன்னோட தொப்பில் காட்டுறாங்க பாருங்களேன். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி மேனன். ஹோம்லேயே மட்டுமே நடிப்பேன் இந்த நம்ம லக்ஷ்மி மேனன் என்ன அழகாக தொப்பில் கட்ட வச்சிட்டாங்கன்னு பாருங்களேன். அந்த கொடி இடைன்னு வாங்க பாருங்களேன், அந்த மாதிரி இருக்குங்க அவங்களோட இடுப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேபி. என்னோட ரொம்ப ஃபேவரட், ஏன்னா அவங்களோட அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த சைட் வியூவில் அவங்க என்ன அழகாக கோஆப்ரேட் பண்ணி நடிச்சிருக்காங்க பாருங்களேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தாங்க, பல கையோட உதவி அதுதான் அந்த வளர்ச்சிக்கு காரணம். போட்டு கசக்கி எடுத்துருப்பாங்க போல இருக்கு. நாங்கள் தானே உருவாக்கி விட்டோம், நாங்கள் கசக்காமல் எப்படி அப்படின்னு. நான் பார்த்த வரைக்கும் இந்த லிஸ்ட்டில் இருக்க எந்த ஹீரோயினுக்கும் இந்த மாதிரி ஒரு அளவு நான் பார்க்கலங்க. இந்த அளவுக்கு காரணமான கைகள் அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள், நம்ம ரசிகர்களுக்கு பெரிய வீடியோவே போட்டுடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஆக்ட்ரஸ் காஜல். அதாவது தெலுங்கில் ஒரு ஆக்ட்ரஸ் போயிட்டாங்கனாவே எப்படியும் அவுத்து பார்த்துருவாங்க. அப்படி தான் நம்ம காஜலையும் அவுத்து பார்த்துட்டாங்க. அந்த படுக்கை வச்சு காஜலை எந்தெந்த ஆங்கிள்லாம் எடுத்து நம்மளோட ரசிகர்களுக்கு காட்டியிருக்காங்கன்னு பாருங்களேன். அதான் இப்போ காஜலுக்கு கல்யாணம் ஆகி குழந்த பிறந்து காஜல் புசு புசுன்னு கும்முன்னு ஆனாலும் அந்த ஒல்லியான அளவான மாங்கனியும் அளவான இடையழகும் இருக்க காஜலுக்கு என்றைக்குமே ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்குது. அதில் ஒருத்தன் நான் தான். அங்கே பாருங்களேன், அந்த அளவு எவ்வளோ சின்னதாக இருந்தாலும் பார்க்க எப்படி கிக்காக இருக்குன்னு. அதாங்க காஜல். அந்த பால் நிறத்து அந்த வளைவான இடுப்பு, அதுக்கு நடுவில் ஒரு சின்ன குழி. இந்த டைரக்டருக்கு எவ்வளோ காஜி முத்தி போயிருந்தா இப்படி ஒரு ஷார்ட்டை எடுத்துருப்பான்னு பாருங்களேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ஸ்டாகிராம் செலிப்ரிட்டி வந்து ரூபா. நம்ம ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக என்னென்னலாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்களேன். தன்னோட மாங்கனியை இடையழகை ப்ரைவேட்டாக ஒருத்தனுக்கு காட்ட வேண்டியதை பப்ளிக்காக வீடியோ எடுத்து என்ன அழகாக காட்டுறாங்கன்னு பாருங்களேன். அதுதான் நம்ம பார்த்துருக்க இந்த ஆக்ட்ரஸ் நேகா ஷெட்டி. பால் நிறமாக இருந்தாலும் அந்த ஒல்லியான இடுப்பில் என்ன அழகாக மடிப்பு விடுதுன்னு பாருங்களேன். ஆக்சுவலாக இவங்களை பற்றி சொல்லணுன்னா இவங்களுக்கு சரியான ஃபேஸுங்க. அந்த முகத்தை பார்த்தாலே பல பசங்க விழுந்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அழகான முகம். அங்கே பாருங்களேன், என்ன அழகாக எக்ஸ்ப்ரெஷன். அதை பார்க்கும்போது எப்படி தூண்டுறாங்கன்னு பாருங்களேன். இதுதான் நம்ம பார்த்துட்ருக்க இந்த ஆக்ட்ரஸ் மாளவிகா சர்மா. இவங்களை பற்றி சொல்லணும்னா இவங்களுக்கு இன்னசென்ட்டான ஃபேஸுங்க. ஆனால் அந்த கழுத்து கீழே கண்ணு போச்சுன்னா போதுங்க, இவங்க வேறு லெவல் தரமான பீஸுங்க. அவங்களோட முன்னழகாக இருக்கட்டும், இடையழகாக இருக்கட்டும், தொப்புலாக இருக்கட்டும், அதை விட அவங்க பின்னழகு இன்னும் எடுப்பாக இருக்குங்க. அவங்க நடக்கும்போது அந்த குலுங்குற பின்னழகு இருக்கு இல்லையா, அதை ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டே இருக்கலாம்.
அதோட அந்த இன்னசென்ட் முகத்தை வச்சுக்கிட்டு அவங்க கொடுக்குற அந்த லுக் இருக்கு இல்லையா, படுத்துட்டு இருக்க பாம்பு கூட எழுந்து அப்படியே படம் எடுக்குங்க. அந்த மாதிரி ஒரு லுக்குங்க அவங்களுக்கு. ஃபாலோ பண்ணலன்னா ஃபாலோ பண்ணி பாருங்கள். இவங்க ஒரு உண்மையாலே தரமான பீஸுங்க. மாளவிகா சர்மா. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ரேண்டமான இன்ஸ்டாகிராம் ஆன்ட்டிங்க. அப்படியே சைடில் ஃபேனை வச்சு அப்படியே காற்றடிக்கும் போது அவங்க விலகிற அந்த முந்தானையை பாருங்களேன். இதெல்லாம் அழகாக நம்மளை மாதிரி சின்ன பசங்களை தூண்டுறதுக்காக இந்த மாதிரி ஆன்ட்டிகள் இந்த மாதிரி ரீல்ஸை போடுறாங்க. இந்த மாதிரி ஆன்ட்டியை போடணுன்றது பல பசங்களோட கனவு. அந்த டிரான்ஸ்பரண்ட்டான அந்த ட்ரெஸ்ஸில் அழகாக காட்டுறாங்க பாருங்களேன். அதாங்க இதோட இந்த வீடியோ முடியுது. இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணுன்ற ஆக்டர்ஸ் பேரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.